ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் 16வது பாசுரம் மிக மிக முக்கியமான பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியாரின் அருள் பெற்றவர் ராமானுஜர். கோயில் அண்ணன் என்றும் திருப்பாவை ஜீயர் என்றும் போற்றப்படும் ராமானுஜர் ஆண்டாள் நாச்சியாரின் அருள் பெற்றவர் என்பதை காட்டுகிறார். அதை உணர்த்தக்கூடிய பாசுரம். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலம் முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அடித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல் அருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மா முனியே. தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே. அதாவது ராமானுஜர் எந்த காலத்தில் வந்து அவதரித்து எப்பேற்பட்ட காரியம் பண்ணார்ங்கிறத இந்த பாட்டுல 2 அடிகள்ல குறிப்பிட்டு விட்டார் திருவரங்கத்தமுதனார். ராமானுஜர் அவதரித்த காலம் இருக்கே, இன்றைக்கு சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 1017ஆம் வருஷம். அப்ப பூமியின் நிலைமை எப்படி இருந்ததுன்னா, தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து, தாழ்வில்லாத வேதங்களே தாழ்ந்து போயிருந்ததாம். தாழ்வொன்று இல்லா மறைங்கிறார். மறைனா வேதம்னு அர்த்தம், தாழ்வு அப்படின்னா தோஷம்னு அர்த்தம். தாழ்வு ஒன்று இல்லான்னா ஒரு தோஷம் இல்லாத மறைங்கிற வேதம் தாழ்ந்து, ஆனா அதுவே தாழ்ந்து போயிருந்ததான். வேதத்துக்கே தோஷம் ஏற்பட்டுடுத்தான். பொதுவா வேதத்துக்கு தாழ்வு தோஷம்ங்கிறது கிடையாது. தாழ்வு ஒன்று இல்லா, எந்த தோஷமும் கிடையாதும்பா. இத வியாக்கியானத்துல பிள்ளைலோகம் ஜீயர் விளக்குகிறார். வேதத்துக்கு யாரோ ஒருத்தர் பிரமிச்சு போய் குழம்பி போய் சொல்லிட்டார் அப்படிங்கிற ஒரு தோஷம் கிடையாது. ஏன்னா அது இயற்கையாக எப்போதும் அனாதியாக இருந்து கொண்டே இருப்பது, மனிதனால் இயற்றப்படாதது. அதனால அது யாரோ பிரமிச்சு போய் குழம்பி போய் சொன்னதுன்னு சொல்ல முடியாது. கவனக்குறைவோடு ஒரு விஷயத்தை வேதம் சொல்லாது. நம்மளை ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடு ஒண்ணு சொல்லாது. அது மனிதனால் இயற்றப்படாதது. இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்காது. வேதம் ஒண்ணு சொல்லிடுத்துன்னா அதுதான் அத்தாரிட்டி. மற்றைய நூல்கள்ல ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு வேதத்துல அத்தாரிட்டி இருந்தாதான் ஒத்துப்போம். ஆனா வேதம் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட் அத்தாரிட்டி. அடுத்தது நித்தியமாக நிலையாகவும் இருக்கக்கூடியது. என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லக்கூடியது. இப்படி எத்தனையோ பெருமைகள் வேதத்துக்கு உண்டு. அத்தனை பெருமை உள்ள வேதம் ஒரு தோஷமில்லாத வேதம். அந்த தாழ்வொன்று இல்லா மறை, அந்த தோஷமே இல்லாத வேதம் கூட தாழ்ந்து தாழ்வை அடைந்திருந்ததான். ராமானுஜர் அவதரிப்பதற்கு முன்பு பார்த்தால் அந்த வேதத்துக்கு நிறைய பேர் வேத பாகியர்கள்னு, வேதத்தை எதிர்த்து பல கொள்கைகள் இதே பாரத தேசத்துல உருவாச்சு. அந்த கொள்கையை சேர்ந்தவர்கள்லாம் வேதம், வேதத்திலே உள்ள வேள்விகள் இதையெல்லாம் பலவாறு பழித்து பேசி வேதத்துக்கே ஒரு தாழ்ச்சியை ஏற்படுத்தினார்கள். அது போதாதுன்னு குதிரிட்டிகள்னு ஒரு சிலர், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வேதத்தை ஒத்துக்கிறோம், வேதத்தை காப்பாற்றத்தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வேதத்துக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லி உலகமே போய், நீயும் போய், நானும் போய், கடைசியா அது வேதமே போய்ங்கிற நிலைமையில வந்து முடிச்சு போச்சு. கடைசியில நமக்கே ஓ இதைத்தான் வேதம் சொல்ல வந்ததா, இதுக்கு எதுக்குப்பா வேதங்கிற லெவலுக்கு நாமே போயிட்டோம். அந்த மாதிரி சில பேர் வேதத்துக்கு தப்பா அர்த்தம் சொல்லி ஒரு தோஷத்தை ஏற்படுத்தினார்கள். இன்னும் ஒரு சிலர் வேதமே தப்புன்னு சொல்லி தோஷத்தை ஏற்படுத்தினார்கள். அதனால தாழ்வொன்றில்லா வரை தாழ்ந்து, அந்த வேதமே தாழ்ந்து போயிருந்தது. அது மட்டும் இல்ல, கலியின் கோலாகலம் உச்சத்துல இருந்ததாம். தலம் முழுதும் கலியே ஆழ்கின்ற நாள். தலம்னா பூமி, தலம் முழுதும் பூமி முழுக்க ஒரு இடம் மிச்சம் இல்லாமல் கலியே, கலியுகம், கலிபுருஷன் மட்டுமே ஆழ்கின்ற, ஆட்சி செய்து இருக்கிற நாள், அந்த நாள். ஏன்னா சுவாமி தேசிகன் எத்திராஜ சப்தத்தில வியாசோ ஹாசபதி கிருத்தகான்னு வியாசரை ஏதோ வேடிக்கை பொருளாக, கேளிக்கை பொருளாக மக்கள் ஆக்கிட்டாலாம். சுகபிரம்மம் அது ஏதோ கிளி பேசின்னு இருக்கு, ஏதோ உளரட்டோன்னு விட்டுட்டாலாம். வால்மீகி அவரை உள்ளத்தில் இருந்து வெளியே தூக்கி போட்டாலாம். போதாயனர் அவர் ஏதோ உளறுகிறார், அதையெல்லாம் நாங்க ஏன் கேட்கணும்ட்டாலாம். எல்லாம் கலிபுருஷனுடைய ஆட்சி. அதனால இதுக்கு முன்னாடி எத்தனை ரிஷி நல்ல விஷயம் சொன்னாலோ எதையுமே மக்கள் கண்டுகொள்வதாக இல்லை. தலம் முழுதும் மொத்த பூமியிலும் கலியே ஆழ்கின்ற நாள், கலிபுருஷன் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நாளிலே வந்துன்னா பூமிக்கு வந்துன்னு அர்த்தம். அவர் வைகுண்டத்திலே ஆதிசேஷனாக இருந்தார்.
வைகுண்டத்திலே இருந்த ஆதிசேஷன் இந்த பூமிக்கு வந்து கருணையோடு இறங்கி வந்தாராம். ஏன்னா இப்படி வேதம் தாழ்ந்து போய் கலியின் ஆட்சியில இப்படியெல்லாம் மக்கள் நல்ல விஷயங்களை மறந்துட்டான்னா இனி யார்தான் உய்வடைவது? அந்த கருணையாலே பகவானால் அனுப்பப்பட்டு தானும் தன்னுடைய கருணையாலே வந்து இந்த பூமிக்கு வந்து அழித்தவன் காண்மின். அழித்தவன்னா காப்பாற்றியவர்னு அர்த்தம். அழித்தவன் காண்மின், நன்றாக சேவித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம ராமாயணமும் மகாபாரதமும் பாகவதமும் விஷ்ணு புராணம் படிச்சுட்டு இருக்கோம்னா 1000 வருஷம் முன்னாடி வந்து அழித்தவன், இதை காத்து கொடுத்தவன் காண்மின். பார்த்துக்கோங்க ராமானுசர். இன்னைக்கு வேதத்துக்கு பழைய அந்த குளோரி, வேதத்தின் பெருமைங்கிறது காக்கப்பட்டிருக்குன்னா அழித்தவன் காண்மின். ராமானுஜர் வந்து காத்து கொடுத்தார். ஒரு பக்கம் வேதமே தப்புன்னு பேசினவாளை எதிர்த்து வாதம் பண்ணி வேதத்தின் கொள்கை தான் சரி என்பதை நிலைநாட்டினார். இன்னொரு பக்கம் வேதத்துக்கு தப்பா அர்த்தம் சொல்றான். அவர்களுக்கெல்லாம் வேதத்தின் அங்கங்களை கொண்டே, அதுக்கே தர்க்கம், நியாயம், மீமாம்சா, இது போன்ற சாஸ்திரங்கள், இது எல்லாத்தையும் வச்சு வேதத்துக்கு இப்படித்தான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை காட்டி, அப்ப நீ தர்க்க ரீதியா வாதம் பண்ண வந்தா தர்க்க ரீதியாவும் வாதம் பண்ணி, வேதத்தை கொண்டே வாதம் பண்றியா, நானும் வேதத்தை கொண்டே வாதம் பண்றேன்னு சொல்லி முள்ளால் எடுக்கிற மாதிரி அவரவர் வாதங்களை கொண்டே அவரவரை வீழ்த்தி அழித்தவன் காண்மின். வேதத்தை காத்து கொடுத்தவர், ஆழ்வார் பாசுரங்களின் பெருமையை காத்து கொடுத்தவர். இன்னைக்கு நாம பாசுரங்கள் சேவிக்கிறோம், வேதங்கள் சேவிக்கிறோம். கோவில்ல இன்னைக்கு ஒரு உற்சவம் நடக்கிறதுனா அத்தனையும் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ராமானுஜர் 1000 வருஷம் முன்னாடி ஏற்படுத்தி கொடுத்த முறைகள் அத்தனையும் அழித்தவன் காண்மின். இந்த பூமியை காத்து கொடுத்து அவருக்கு அப்புறம் 1000 வருஷம் ஆனாலும் அவர் காட்டிய அந்த நெறி என்பது இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அதுதான் ஸ்டாண்ட்ஸ் டெஸ்டிமனி டு ஹிஸ் கிரேட்னஸ். வந்து அழித்தவன் காண்மின். இந்த பூமியில வந்து அவதாரம் பண்ணி இந்த பூமியை காத்து கொடுத்தவர் ராமானுசர். இத்தனையும் எதனால செஞ்சார்னா ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகம் பெற்றவர் ராமானுஜர். ஆண்டாள் அனுகிரகத்தால் இத்தனையும் சாதிச்சாராம். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். ஆண்டாளுடைய அருள் பெற்று இத்தனையும் செய்தார். எத்தகைய ஆண்டாள்னா அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை. அரங்கர் ஸ்ரீரங்கநாதன் இருக்காரே, இதே ஸ்ரீரங்கநாதன் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்திர சாயியாக பள்ளி கொண்டிருக்கிறார். இங்கே அரங்கருங்கிறது வட்டபத்திர சாயியை குறிக்கிறது. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளுடைய கிரீடத்தை சூழ்கின்ற மாலையை, சூழ்ந்து அலங்கரிக்கக்கூடிய மாலையை ஆண்டாள் என்ன பண்ணான்னா சூடி கொடுத்தவள். தன் கூந்தலிலே தான் சூடிக்கொண்டு தான் சூடிக் களைந்த மாலையை சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் என்னும்படியாக சூடிக் கொடுத்த சுடர்கொடியாக தன் கூந்தல்ல சூடி அதுக்கப்புறம் பெருமாள் சூடிக்கொள்வதற்காக கொடுத்தவள். சூடிக் கொடுத்த நாச்சியார், சூடிக் கொடுத்த சுடர்கொடி. அதனால அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை, பெருமாள் முடிக்கு மேல் எந்த மாலை அணிஞ்சிட்டு இருக்காரோ அதை முதலில் சூடிக் கொடுத்தவள், தன் கூந்தல்ல சூடிக் கொடுத்த நாச்சியார் அந்த ஆண்டாளுடைய தொல்லருளால். அவளுடைய அருள் பெற்றவர் ராமானுசர். எப்பேற்பட்ட அருள்னா தொல் அருள். இந்த இடத்துல தொல் அப்படின்னா தொன்மையான, இயல்பான, இயற்கையான அர்த்தம். பொதுவாகவே தொன்மையான ஒரு விஷயம்னா அது நேச்சுரல்னு அர்த்தம். இடையில வந்தது புதுசுன்னா அது செயற்கை, ஆர்டிபிஷியல்னு அர்த்தம். அதனால இங்க தொல்லருள் அப்படின்னா தாயாருக்கே உரித்தான இயற்கையான அனுகிரகம்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரை ஸ்ரீரங்கநாயகி தாயாரின் வடிவம் என்றே சொல்வார்கள். இன்னைக்கும் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்க நாயகியும் என்றே ஆண்டாளை துதிக்கக்கூடிய வழக்கமும் உண்டு. இல்லையே, ஆண்டாள பூமி தேவியின் அவதாரம்னு சொல்றாளேன்னா அகைன் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாரும் ஒரே மகாலட்சுமியின் வெவ்வேறு வடிவங்கள் தான். அதனால இதுல ஒன்றும் குழப்பமே வேண்டாம், டவுட்டே வேண்டாம், கேள்வியே வேண்டாம். லக்ஷ்மியின் வடிவம் தான் ஆண்டாள் நாச்சியார். தொல்லருளால்னா அந்த லக்ஷ்மி, மகாலட்சுமி தாயாருக்கே இருக்கக்கூடிய இயற்கையான அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர் ராமானுசர். ஏன்னா ஆண்டாளின் வடிவம் ரங்கநாயகி தாயார்னோ, நேரா அந்த ஸ்ரீ ரங்கநாயகி தாயார்ட்ட சரணாகதி செய்தவர் தானே ராமானுஜர். அகில ஜெகன் மாதரம், அஸ்மன் மாதரம், அசரண்ய சரண்யாம், அனன்ய சரணஹா, சரணமகம் பிரபத்தியேன்னு ஸ்ரீரங்கநாயகி திருவடிகளை பணிந்தவர். அவளுடைய இயல்பான அனுகிரகம், தாயாருடைய அருள் இருக்கே, தாயாருடைய அனுகிரகம்ங்கிறது தொல்லருள், நேச்சுரலா பண்ணக்கூடிய அனுகிரகம். ஏன்னா அம்மாக்கு குழந்தை இடத்துல அருள் என்பது இயற்கையாகவே இருக்கும். அதனால பெருமாள் கூட வர வச்சு அனுகிரகம் பண்ணுவாராம். ஆனா தாயார் நேச்சுரலா பண்ணிடுவாளாம். இதத்தான் யதிராஜ சப்தத்தில அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு தேசிகன் குறிப்பிடுகிறார். அதாவது தாயாருக்கு தண்டிப்பதுன்னா என்னன்னே தெரியாது, குழந்தைகளுக்கு அனுகிரகம் மட்டும்தான் பண்ண தெரியும். அதனாலதான் பெருமாள் கூட கையில சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கார். நீ தப்பு பண்ணா தண்டிப்பேங்கிறார். தாயார் கையில தாமரை மொட்டு தான் வச்சுட்டு இருக்கா. குழந்தை ரொம்ப விஷமம் பண்ணாலும் அந்த மொட்டால வருடி கொடுப்பாளே ஒழிய அடிக்கணுங்கிற எண்ணமே தாயாருக்கு வராது. அப்போ அனுகிரகம் மட்டும்தான் பண்ணுவா. அந்த தொல்லருளால் அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய அனுகிரகத்தை பெற்றவர் ராமானுசர்.
அதுவும் பல படிகள்ல பெற்றாராம். ஆண்டாளுடைய திருப்பாவையை தினந்தோறும் பிக்ஷைக்கு செல்லும் போது ஓதிக்கொண்டே இருப்பார். திருப்பாவை ஜீயர் என்றே பெயர் பெற்றார் ராமானுசர். உந்து மதகளிற்றன் பாசுரம் சேவித்துக் கொண்டு ஆச்சாரியன் திருமாளிகை வாசலுக்கு வரும்போது அவர் ஆச்சாரியனுடைய மகள் அப்படியே செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து கதவை மகிழ்ந்து திறந்தவாறே, ஆஹா, திருப்பாவையில் சொன்ன மகாலட்சுமியின் வடிவமான நப்பின்னையே கதவை திறந்தாளோ நினைச்சு ராமானுசர் மயங்கி விழுந்தார். இந்த வரலாறு நிறைய உபன்யாசங்கள்ல நீங்களே கேட்டு இருப்பீர்கள். அது மட்டுமா, ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்பட்டா திருமாலிருஞ்சோலை கள்ளழகருக்கு 100 வெண்ணெய் 100 அக்கார வடிசில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டாள். ஆனா ஆண்டாள் காலத்துல அவளால செய்ய முடியல. ராமானுஜர் பிற்பாடு வந்த ராமானுஜர் ஆண்டாளுக்காக திருமாலிருஞ்சோலை அழகர் மலைக்கு போய் ஆண்டாளுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக 100 வெண்ணெய் 100 அக்கார வடிசில் அழகருக்கு சமர்ப்பிச்சுட்டு அங்கிருந்து நேரா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரின் ஆஸ்தானத்துக்கு போய் ஆண்டாளை பார்த்து கை கூப்பி, அம்மா, இப்போ உனக்கு திருப்தியா? நீ ஆசைப்பட்டியே அழகருக்கு 100 வெண்ணெய் 100 அக்கார வடிசில் அடியன் சமர்ப்பிச்சுட்டேன், உனக்கு திருப்தியா என்று ஆண்டாளை பார்த்து கேட்டாராம். அர்ச்சாவதாரத்தில் விக்கிரகமாக இருக்கும் ஆண்டாள் அர்ச்சா நிலையை கடந்து ராமானுஜரை பார்த்து, நம் கோயில் அண்ணனோ, என்னுடைய அண்ணனா நீங்கள் என்றாலும். ஏன்னா ஒரு அண்ணன் தான் தங்கைக்காக ஆசையாசையா சீரெல்லாம் செய்வார். ஒரு தங்கைக்காக அண்ணன் சீர் செய்வது போல என்னுடைய மாலிருஞ்சோலை மணாளனுக்காக இத்தனை சீர்வரிசை கொடுத்திருக்கிறீரே, எமக்கு அண்ணனா என்று ஆண்டாள் அழைத்தாள். அன்று முதல் கோயில் அண்ணன் என்ற திருநாமம் ராமானுசருக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கும் ஆண்டாள் காலத்தால் முற்பட்டவளா இருக்கலாம், ராமானுசர் காலத்தால் பிற்பட்டவரா இருக்கலாம். ஆனா ஆண்டாளை தங்கையாகவும் ராமானுசரை அவளுக்கு அண்ணனாகவும் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழ்கேன்னு ஆண்டாளை சொல்றோம். கோதாகிரஜர் ஆண்டாளின் அண்ணன், கோயில் அண்ணன் என்று ராமானுசரை சொல்கிறோம். இப்படிப்பட்ட அண்ணன் தங்கை உறவோடு சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் அந்த ஆண்டாளுடைய அருளை பெற்று வாழ்கின்ற வள்ளல், வாழ்கின்ற இப்போதும் வாழ்ச்சி பெற்று ஆண்டாளுடைய அருளாலே வாழ்கிறேன் என்று ராமானுஜருக்கு எத்தனை திருநாமம் இருந்தாலும் திருப்பாவை ஜீயர்ங்கிற பெயர் அது என்றும் உலகில் நிலைத்திருக்கும். வாழ்கின்ற பெரியோர்களுக்கெல்லாம் வாழ்ந்தான்னு இல்ல, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யாருங்கிறா. யார் நிற்பார்னா ராமானுஜர். திருப்பாவை ஜீயர்ங்கிற திருநாமம் இருக்கே, வாழ்ந்த வள்ளல் இல்ல, வாழ்கின்ற வள்ளல் இப்போதும் நம் மனத்தில் திருப்பாவை ஜீயராக ஆண்டாள் அருள் பெற்ற ஆண்டாளின் அண்ணனாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். வள்ளல் ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா பெரிய வள்ளல். ஏன்னா ராமானுஜர் என்ன பண்ணார், அதுவரை முக்தினா ஒரு சிலர் தான் அடையலாம், அதுக்கு ஏதோ இந்த குலத்துல பிறந்திருக்கணும், ஆண் பெண் இந்த பாலின வேறுபாடு உண்டு, இவ்வளவு படிச்சிருக்கணும், இத்தகைய குணங்கள் இருக்கணும், இந்த ஞானம் இருக்கணும், என்னென்னவோ சொன்னார். ஆனா ராமானுஜர் சொன்னார், வள்ளலாச்சே, ஆசை உள்ள எல்லோரும் மோட்சம் போலாம், பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமின் என்று பேசி வரம்பெருத்தார். பின் ஆசை இருந்தால் மோட்சம் போலான்ட்டார் ராமானுஜர். எங்கேருந்து சொன்னார் அந்த வள்ளல்னா, திருப்பாவேல ஆண்டாள் பாடினாலே, நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர்னா, போதுவீர் போதுமினோன்னா, போதுவீர்னா வருவதற்கு விருப்பம் கொண்டவர்களேன்னு அர்த்தம், போதுமின்னா வாருங்கள்னு அர்த்தம். போதுவீர் போதுமின்னா பகவான்கிட்ட விருப்பம் உள்ள அத்தனை பேரும் வரலாம்னு ஒரு விதை விதைத்தாள் ஆண்டாள். அது ராமானுஜர் உள்ளத்தில் விருட்சமானது. விருப்பம் உள்ள எல்லாரும் மோட்சத்துக்கே வரலாம்னு காட்டினார். அப்படிப்பட்ட வள்ளல், வாழ்கின்ற வள்ளல், சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ஏ ராமானுசன் என்னும் மாமுனியே. அப்படிப்பட்ட ராமானுஜர் இருக்காரே, ராமானுசன் என்னும் மாமுனியே, அவர் பெரிய முனிவராம். முனி என்றால் சிந்திப்பவர், சிந்தனையாளர்னு அர்த்தம். மாமுனினா பெரிய சிந்தனையாளர். எதை பத்தி சிந்திக்கிறாராம், தன் திருவடிகள்ல விழுந்த அத்தனை பேரும் முக்தி அடையணும், எல்லோரும் முக்தி பெற என்ன வழி, எல்லோரும் முக்தி பெற என்ன வழி, எல்லோரையும் மோட்சத்துல எப்படி சேர்ப்பது, இதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நாம கவலைப்பட வேண்டாம், நம்மளை எப்படி மோட்சத்துல சேர்க்கறதுங்கிறத பத்தி மா முனி பெரிய சிந்தனையாளரான ராமானுஜரே சிந்திக்கிறார். அவரே மோட்சத்துல சேர்த்துருவார், நமக்கு கவலை இல்லை. அப்போ உலகமே மொத்தமாக வேதங்கள்லாம் தாழ்ந்து போயிருந்து உலகத்துல கலியின் ஆட்சி நிலை கொண்டிருந்து மக்கள் எல்லா சாஸ்திரங்கள் வேதங்கள் ரிஷிகள் எல்லாரையும் மறந்திருந்த காலத்திலே இந்த உலகத்தை வந்து காப்பாற்றியவர் யார்னா ராமானுஜர். எப்படி காத்தார், அரங்கனுடைய கிரீடத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய மாலையை எந்த ஆண்டாள் நாச்சியார் தன் கூந்தல்ல சூடி கொடுத்தாளோ அந்த ஆண்டாளுடைய இயல்பான அனுகிரகத்தை பெற்று அதனால் நம்மோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் தாராள மனம் கொண்ட ராமானுஜர் இருக்காரே, மாமுனி, அத்தனை பேரும் மோட்சம் போகணும் சிந்திக்கிறாரே, அவர்தான் இந்த உலகத்தையே காத்து கொடுத்தவர், ஆண்டாளருளால் காத்து கொடுத்தவர். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சுடி கொடுத்தவள் தொல்லருளால்
வாழ்கின்ற வள்ளல் இராமானுசன் என்னும் மாமுனியே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். When Vedas lost their glory and Kali Yuga was ruling the entire world, Ramanuja came and saved this world. He is the living philanthropist who obtained the grace of Andal Nachiyar, who offered the garland of her braided hair to the crown of Lord Ranganatha என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். இப்ப எல்லா ஆழ்வார்களையுமே பார்த்தாச்சு. முதல் பாட்டுல நம்மாழ்வார், 2ஆம் பாட்டுல திருமங்கை ஆழ்வார், அதுக்கப்புறம் 8ஆம் பாட்டுல பொய்கை ஆழ்வார், 9 பூதத்தாழ்வார், 10 பேயாழ்வார். அதுக்கப்புறம் நேரா 11ஆம் பாட்டுல திருப்பான ஆழ்வாரை பார்த்தோம். 12ஆம் பாட்டிலே திருமிழிசைப்பிரான், 13ஆம் பாட்டிலே தொண்டரடி பொடியாழ்வார், திருமிழிசைப்பிரான் அடுத்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்தார். அப்புறம் 14ஆம் பாட்டுல குலசேகர பெருமாள், 15ஆம் பாட்டிலே பெரியாழ்வார், 16ஆம் பாட்டிலே ஆண்டாள் நாச்சியார். ஆக மொத்தம் மதுர கவிகளை தவிர எல்லா ஆழ்வார்களையும் பார்த்தாச்சு. மதுர கவிகள் நம்மாழ்வாரின் சிஷ்யர், நம்மாழ்வாருக்குள்ளேயே அடக்கம். அப்ப ஒரு ரவுண்ட் எல்லா ஆழ்வார்களையும் பார்த்தாச்சு இல்லையா? இப்ப 17ஆம் பாசுரம் வந்தது. மீண்டும் இப்ப திருவரங்கத்து முதலார் என்ன பண்றார்? திருமங்கை ஆழ்வார் அருள் பெற்றவர் ராமானுஜர்ன்ட்டார். 2ஆம் பாட்டிலேயே திருமங்கை ஆழ்வார சொல்லியாச்சு, மீண்டும் ஏன் 17ஆம் பாட்டுல சொல்லணும்? அடுத்த பகுதியில் காண்போமா? திருவரங்கத்து முதனார் திருவடிகளே சரணம். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின். தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால். வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே, ராமானுசன் என்னும் மாமுனியே.